ஐயோ ஐயோ எங்க போயிட்டாரு? அடிச்சு விட்டான். அண்ணா, நானும் இந்த சைக்கிள கொஞ்சம் ஏறிக்கிட்டுமா? இந்த அழகான உருவத்தை பார்த்து மயங்கிட்டீங்களா? நீயே நினைச்சுட்டா போதுமா? என் கண்ணுக்கு அழகா தெரியணும்ல. என்ன பார்த்து எந்த குருடுன்னு சொல்லுவா? நான் அழகா இருக்கேன்னா? குருடன்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க. அண்ணன் நடைய பார்த்து அண்ணத்தை மறந்த கதை மாதிரி இருக்கு இது. நீ யாரு? வந்து சண்முகம். சண்முகமா? ஆமா, அவரு உங்களுக்கு தெரியாதா? இங்கதான் வேலை பாக்குறாரு. என்னோட மாமா. நான் உன் மாமா பேரை கேட்கல, உன் பேர் என்னன்னு கேட்டேன். லட்சுமி. எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. நீங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை வெளியில வச்சிருங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீ ரெடியா இருக்கியா? ரெடி சார். இத பாரு சரத், மொத்தம் 3000 ஏக்கரா நம்மளோட எஸ்டேட். அதோ அங்க இருந்து அது வரைக்கும் காப்பி தோட்டம், அதுக்கு அந்த பக்கம் தான் ஏலம், அதுக்கு கீழே தேயிலை தோட்டம். அது மட்டும் 1500 ஏக்கரா இருக்கு. அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் ஒரு 100 ஏக்கரா இருக்கு. அது நம்ம கைக்கு வரணும்னு நமக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அத நம்ம நேர்ல பார்க்கலாம். வண்டியில ஏறு. சரி சார். என்னங்க, சென்னையில இருந்து அட்வொகேட் சாமி கண்ணு போன் பண்றாரு. நம்ம கேஸோட ஹியரிங் 16th வச்சிருக்கான். நீங்க போன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஷரத்தை நான் கூட்டிட்டு போறேன். அட்வொகேட் லைன்ல வெயிட் பண்றாரு. உங்களுக்கு டிரைவிங் தெரியும்ல? சரி மேடம். அப்ப நீங்க டிரைவ் பண்ணுங்க. சரி, தங்க பாத்தீங்களா? அங்க பாக்குறது எல்லாம் எங்க பக்கம் தான். இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அது அங்க 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 பாருங்க, அதுதான் தேயிலை தோட்டம். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது காபி. இந்த பக்கம் பாருங்க, இங்க இருக்கிறது ஏலக்காய். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இந்த இடத்துல நம்ம சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பொழுது போறதே தெரியாது. அப்படியே சொர்க்கத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இடத்த பாருங்க, இதுல நம்ம நடந்துதான் போகணும். அங்க 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 பாருங்க. எனக்கு ரொம்ப இஷ்டமான இடம். இங்கதான் இங்கதான். ஒரு பார்த்து நிறுத்துங்க, நிறுத்துங்க. கமல் சார், நான் உங்ககிட்ட வரும்போது சொல்லிட்டு இருந்தேன்ல, சில இடத்துல நடந்துதான் போனேன்னு. அது இந்த இடம் தான். வாங்க. பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஐயோ, பிடிங்க. பிடிச்சிட்டீங்களா?
பாருங்க ஷெரீப், இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம தோட்டம் தான். கத்தாழ காட்டு வழி கழிப்பட்டு ரோட்டு. தலையில என்ன அடிபட்டு இருக்கு? அது நானும் இவனும் நேத்து ஒரு திருடனை பிடிக்க போனோமா, அப்ப அடிபட்டுருச்சு. அதான். அது ஒண்ணும் இல்ல, அவனை பிடிக்க போனா நாங்க அடி வாங்கிட்டோம். திருச்சி வேலையை பாருங்க. என்ன நாங்க பாத்து நிக்கிற? போட போடாங்க போ. ஐயோ கண்ணு சரி பாரு. வணக்கம். வணக்கம்மா. யாருங்கம்மா? இவர்தான் ஷரத், நம்ம எஸ்டேட்டோட புது மேனேஜர். வணக்கம்யா. அங்க இருக்கிறது நம்ம தோட்டம் தான், அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இவருதாங்க புது மேனேஜரா? நீங்க வேணும்னா தொழிலாளிங்களோட பேசிட்டு இருங்க, நான் ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வரேன். ஓகே? ஓகே மேடம். ஐயா ஐயா, யாரையா நீ? எழுந்துரு. ஐயா என்னது, என் காலவாரி விட போறியா? இல்ல சார், நீங்க யாருன்னு தெரியாம நான் என்ன இல்லாம பேசுறேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். பெரிய மனசுல வச்சுக்காதீங்க. இந்த பாவி சும்மா விட்டுருங்க. என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கணுமா? ஏன்? அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தாத்தா இந்த தோட்டத்துக்கு எல்லாமே சண்முக. அந்த தரித்திரம் புடிச்சவன் நீதானா? ஒன்னதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே உன்னை இந்த எஸ்டேட்ல பார்த்தேன் தொலைச்சிடுவேன். அப்படி சொல்லாதீங்க சார். அன்னைக்கு அவங்க எல்லாம் விரட்டப்போ சரியா திரும்ப அவங்க வண்டிக்கு முன்னாடி வந்து வந்துட்டேன் சார். சார், நான் பொறுக்கின்னு சொல்றதெல்லாம் சுத்த ரீல் சார். உண்மையிலேயே நான் ரொம்ப பயந்தாங்கொல்லி சார். போதுடா, வாய மூடு. இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. இந்த கைய பாத்தீங்களா? இந்த கையால சண்டை போட மட்டும் இல்ல, கையெடுத்து கும்பிடவும் தெரியும் சார். தயவு செஞ்சு வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க சார். நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். வெற்றி மீது வெற்றி வந்து லோரி, நான் புதன்கிழமை தான் வருவேன். பாம்புல இருந்து தாமஸ் போன் பண்ணா 30th லோடு வந்துடும் சொல்லிடு. ஓகே, குட் நைட். ஷரத், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பங்களாவுக்கு வாங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே மேடம்.